பொதுமுடைமை இயக்கத்தின் முதுபெரும் தலைவர் நூற்றாண்டு கண்ட தோழர் நல்லக்கண்ணுவின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வீர வணக்கம் மற்றும் செவ்வணக்கம் செலுத்தி இந்த இறுதி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார்கள். தற்போது பாலன் இல்லத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இறுதி ஊர்வலம் தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏராளமான இடதுசாரி இயக்க தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 101 வயதான தோழர் ஆர் நல்லக்கண்ணு உடல் நலம் குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய உடல் உறுப்புகள் செயலிழந்ததன் காரணமாக உரிய மருந்துகளை உடல் எடுத்துக் கொள்ளாததன் காரணமாக நேற்று பிற்பகலில் அவர் காலமானார். இந்நிலையில் அவரது உடல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள், பிரபலங்கள், திரையுலகை சார்ந்தவர்கள் என பொதுமக்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிலையில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை என்பது நல்லக்கண்ணுவுக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் இறுதி ஊர்வலத்தை வீர வணக்கம் செலுத்தி முதலமைச்சரே அந்த இறுதி அஞ்சலியையும் மலர்வளையும் வைத்து செலுத்தினார். அதற்கு பிறகாக அங்கிருந்து புறப்பட்ட இந்த இறுதி ஊர்வலம் என்பது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆர் நல்லக்கண்ணுவின் உடல் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படுகிறது. அதற்காக தற்போது அவரது உடல் பாலன் இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. அந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான தொண்டர்கள் வீர வணக்கம் செலுத்தி முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசால் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்ட ஆர் நல்லக்கண்ணுவுக்கு அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதி அஞ்சலி என்பது நடைபெற்றிருக்கிறது. 72 குண்டுகள் முழங்க அவருக்கான அந்த இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிலையில் இறுதி அஞ்சலி செலுத்த வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானே செவ்வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் முழங்கியபடி தோழர் ஆர் நல்லக்கண்ணுவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். இந்நிலையில் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஊர்வலம் தியாகராய நகர் இருந்து புறப்பட்டு தற்போது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை அடைய இருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர் நல்லக்கண்ணுவுக்கு வீர முழக்கம் எழுப்பியபடி செல்லும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திர போராட்ட தியாகியாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஆர் நல்லக்கண்ணு பொதுவுடைமை இயக்கத்தினுடைய வாழ்நாள் போராளியாக அடையாளம் காணப்படுகிறார். அரசியல் வாழ்வில் நேர்மை, தூய்மை என பலவற்றையும் கடைபிடித்த ஆர் நல்லக்கண்ணுவுக்கு தமிழ்நாடு அரசு 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.